ஹாய் ஹலோ கண்ணாஸ், வெல்கம் பேக் டு கல்விவாலா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 10th வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ டே 1 ஓகேங்களா. ஸோ வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தாலும் சரி, மறக்காமல் கேட்குற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் வந்து போட்டு விட்ருங்க ஓகேங்களா கண்ணா. ஸோ 9th ஸோ நல்லபடியாக வந்து 10th வந்து மூவ் ஆகிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸாக போன என்னுடைய 10th பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி மேபி நான் அவங்களுக்கு வந்து கொடுத்ததே கொஞ்சம் தான் வந்து, ஏன்னா நிறைய வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் வந்து நல்ல வந்து ரிசல்ட் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2025 ஸோ உங்களுடைய பேட்ச். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நான் டே பை டே வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னோடய வீடியோ ஒரு 10th வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அது ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடாலஜிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 10th வந்து ஒரு நல்ல வந்து ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாங்கன்னா ஸோ 500க்கு 500 கூட எடுக்கலாம். ஸோ என்ன நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா. ஸோ 10th ஸ்டூடெண்ட், ஸோ உங்களுக்கு தான் ஸோ ஸ்டடி பிளான் என்னன்றது நான் வந்து சொல்லிடுறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவரிங் த ஆல் சப்ஜெக்ட் ஓகேங்களா. நம்ம இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும். ஒரு சிலவங்களாம் வந்து ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து தமிழ், இங்கிலீஷ், ஸோ இது வந்து லாங்குவேஜ் தான். இது வந்து எனக்கு நல்லா தெரியும், ஈஸியாக படிச்சுப்பேன், சோஷியல் கூட நான் ஈஸியாக படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம அதுக்கான டைம் வந்து நம்ம வந்து கம்மியாக வந்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து எல்லா சப்ஜெக்டும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணணும். அண்ட் தென் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக வந்து இருக்கணும் கண்ணா ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு தெரியும். ஸோ தமிழ், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க. இன் திஸ் மேஜர் சப்ஜெக்ட் டஃப் அப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறது மேக்ஸ் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து அதிகமான நேரத்தை ஒதுக்கி வந்து படிங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ நான் 10th படிக்கும்போது எந்த மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணி நான் படித்தேன். ஆல்ரெடி நான் 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் கொஞ்சம் இல்லை அதிகமாகவே வீக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய மேக்ஸ் நாலேஜ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இம்பார்ட்டன்ட் தான் வந்து கொடுக்க போகிறோம். இதில் இது சின்னது இது பெருசு அப்படின்றது நான் கொடுக்கக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சு எனக்கு அட்டன் பண்ணுறவன் ஈஸியாக அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட்லேயே எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு அதுலேயும் வந்து சென்டம் போடாமல் ஒரு 95 மார்க்ஸோடு வந்துடுவாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கவரிங் த ஆல் சப்ஜெக்ட் ஈக்குவலாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த கன்சிஸ்டன்சி. அதாவது கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து கண்டிப்பாக அதோட முடிவில் அதுக்கான ரிசல்ட் இஸ் வெரி பிக் ஓகேங்களா. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அதனால தான் இந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க படிக்க அப்படின்றதால நீங்கள் இதே தான் வந்து இப்போ டே 2ல் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டே 3ல் ஒரு வீடியோ போடுவோம், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுவது இஸ் வெரி வெரி மஸ்ட் ஓகேங்களா. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இங்கே இருக்கக்கூடிய 5 சப்ஜெக்டையும் தொடர்ந்து டே பை டேயாக நீங்கள் படிக்கணும். அது எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், எந்தெந்த யூனிட் கவர் பண்ணணும், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அந்த எக்ஸாமுக்கு என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக் எ ஸ்டடி பிளான் ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதுக்கான கண்டிப்பாக ஒரு பிளான் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த பிளான் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளான் பண்ணுறது விஷயம் இல்லை, ஸோ அதை வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட்
பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் வந்து நீங்கள் உங்களுடைய நோட் எடுத்து நான் காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறேன், எத்தனை மணிக்கு பல்லு விளக்குறேன், எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன், எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு பிளான் ஷெடியூலை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஓகேங்களா 24 hours இருக்குது ஓகேங்களா 24 hours இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹவர் கொடுத்தா போதும் அப்படின்றது நீங்கள் 500 மார்க். ஸோ அவுட் ஆஃப் 500க்கு 500 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பெர் டேக்கு ஓகேங்களா பெர் டேக்கு எனக்கு 5 hours கொடுத்தா போதும் ஓகேங்களா. பெர் டேக்கு எனக்கு 5 hours கொடுத்தா போதும், நான் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி வேணால் வச்சுங்க. மார்னிங் வந்து ஒரு 3 hours வச்சுக்கலாம், இல்லை 2 hour வச்சுக்கோங்க. இல்லை ஈவினிங் வந்து 3 hour இருக்கலாம், இல்லை 2 hour இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு டேக்கு வந்து 5 hours வந்து எனக்கு வந்து வந்துடணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் ஆல் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஒரு வருஷத்தில், மேபி 1 year. ஸோ இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு 2026 மார்ச் ஏப்ரல் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ பர்ஃபார்ம் ஆல் எக்ஸாம்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ நீங்கள் எடுத்த உடனே வந்து போய் நீங்கள் வந்து பப்ளிக் எழுத போகிறது கிடையாது. உங்களை வந்து நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி, அது ஆஃப் வெளி, குவார்ட்டர்லி அண்ட் தென் வந்து ரிவிஷன் டெஸ்ட், ஸோ இந்த மாதிரியான நிறைய டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அதை எழுத வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு கிரவுண்டில் வந்து விளையாட வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ணுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம், இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு மெயின் கிரவுண்டாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் ஃபுல்லாக வந்து உங்களை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி விட்டுருவேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து முடியும். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு ரைட்டிங் ஓகேங்களா. இந்த ஒரு விஷயம் வந்து நான் படிக்கும்போதெலாம் இது வந்து நிறைய வந்து நோட்லலாம் வந்து எழுதி பார்க்குற பழக்கம் வந்து ரொம்ப அதிகம். அது ஏன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம புக்கை பார்த்து படிக்கும் பொழுதை விட எழுதி பார்க்குறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்தை நான் ஒரு புக்கில் ஒரு டைம் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு முறை தான் எனக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகும். பட்டு நான் வந்து ஒரு விஷயத்தை எழுதி பார்க்குறேன் அப்படின்னா அது 10 தாட்டி படிக்கிறதுக்கு சமம் ஓகேங்களா. இது நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ மேபி உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குட் ஸ்லீப் ஓகேங்களா. ஸோ தூக்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மேபி இப்போ உங்களுக்கு வந்து வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ பட் இருந்தாலும் ஓகே. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சடன்லி பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்லீப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஓகேங்களா. இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ன்றது நிறைய பேர் வந்து நோட்ஸ் வந்து வாங்காமல், கைடு வாங்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கைடே வந்து நம்மளுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு வந்து படித்து வந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப 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 தவறான விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து டெக்னாலஜிலாம் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ உங்கள்கிட்ட இப்போ தான் நீங்கள் 9th முடிச்சு 10th வந்திருப்பீங்க. ஸோ ஸ்டடி பர்பஸ்க்காக உங்களுக்கு ஃபோன் வாங்கி தந்துருக்கலாம், இல்லை நீங்கள் 9th கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் மேபி ஓகேங்களா. ஸோ ஆனால் நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஸோ 1வதுலேருந்து ஒரு 7வது 8வது படிக்கிற வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து புக்கை பார்த்து தான் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் மெட்டீரியலை பார்த்து, அதாவது பிடிஎஃப்பை பார்த்து படிக்கும் பொழுது உங்களுடைய மைண்டு வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்காது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிடிஎஃப்பை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு அது பிரெயினில் உட்காராது. இதே ஒரு புக்கை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து உட்காரும். அதனால் ஸோ மஸ்ட் வி அவாய்ட் டு தி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஓகேவா கண்ணா. ஸோ இதெல்லாம் பண்ணிங்க, இது மட்டும் பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் ஐ கிவ் த குட் ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ அவுட் ஆஃப் 500க்கு ஸோ உங்களுக்கு 500 வந்து நான் எடுக்க வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மேபி நான் வந்து
போர்டில் வந்து ஏதாவது சாக்கில் எழுதும்போது நல்லா எழுதுவேன். ஸோ இந்த மார்க்கர் பிடிக்கும்போது கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வரல. ஸோ இது மாதிரி சேஞ்சாக பண்ணிப்பேன். ஸோ ஒரு புரியல அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு, அதனால் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்றது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இது ஸ்டார்டிங் டே 1ஓட வீடியோ. ஸோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ என்னை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் குட் மார்க்ஸ் இன் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல் கண்ணா. பை பை.